ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. தெய்வத்தின் குரல், இரண்டாம் பாகம். அத்வைத்தமோ துவைத்தமோ அதுவும் பராசக்தி வசமே என்ற அத்தியாயத்தின் தொடர்ச்சி. பகவானிடம் இதை கொடு அதை கொடு என்று அழ வேண்டாம். அவரே நமக்கு எதை கொடுக்க வேண்டுமோ அதை கொடுத்து விட்டு போகிறார். இப்போது நமக்கு அவருடைய ஆக்ஞையாக வேதங்கள் போட்டிருக்கிற கடமைகள் இருக்கின்றன. இந்த கடமைகளை சந்தோஷமாக செய்து கொண்டிருப்போம். கடமை எல்லாம் காரியம்தான், காரியம் துவைத்தம்தான். இதற்காக அழ வேண்டாம். இதுவும் சுவாமி ஆக்ஞைதானே என்று சந்தோஷப்பட்டு கொண்டு செய்வோம். மனசு ஒடுங்க மாட்டேன் என்கிறதா? பரவாயில்லை, அதற்காக அழ வேண்டாம். ஆனால் எதையாவது கண்டதுகளை நினைத்து கொண்டிருக்காமல் பராசக்தியுடைய கிருபையை நினைத்து கொண்டிருப்போம். அவளுடைய எல்லையில்லாத அழகை நினைத்து கொண்டிருப்போம். இம்மாதிரி காரணமே இல்லாத பக்தியை பண்ணிக்கொண்டு கடமையை சுத்தமாக நடத்தி கொண்டிருந்தால் அதுவே மனசுக்கு நிறைவாகத்தான் இருக்கும். மனசே இல்லாமல் போய்விட்ட பெரிய நிறைவு, நிறைந்த நிறைவு என்று முடிவான ஒன்று இருந்தால் இருந்துவிட்டு போகட்டும். அதுதான் நம் கைக்கு வராத வஸ்துவாக இருக்கிறதே. அதை நினைத்து இப்போது ஏன் அழ வேண்டும்? ஏற்கனவே இருக்கிற குறைகள் போதாது என்று இந்த அழுகையும் ஒரு குறைதான். எனவே நம்மை பரமாத்மா இப்போது வைத்திருக்கிற ஸ்திதியிலேயே நமக்கு நிறைவாக ஆனந்தமாக இருக்கிற வேத கர்மானுஷ்டானம், பக்தி, இவை நமக்கு போதும். வேதத்தில் சொன்னபடி காரியங்களை பண்ணி ஈஸ்வரார்ப்பணம் பண்ணிக்கொண்டு அவரை அன்போடு நினைத்து பக்தி பண்ணி ஆனந்தமாக இருந்தோமேயானால் நமக்கு குறைப்பட்டு கொள்ளவே தோன்றாது. இப்படி நாம் ஈஸ்வராஜ்ஞையாக கர்மாக்களை பண்ணிக்கொண்டு அவரிடம் காரணமே இல்லாத பக்தியை இது வேண்டும் அது வேண்டும் என்று அழாமல் ஆனந்தமாக செய்கிற பக்தியை பூர்ணமாக வளர்த்து கொண்டே போவோம். அப்புறம் அவரே இவனை நமக்கு வேற மாதிரி தனியாக விட்டு வைத்தது போதும், நமக்குள்ளேயே கொஞ்சம் கூட பேதமில்லாமல் கரைத்து கொண்டு விடுவோம் என்று கருணை கொண்டு அத்வைத மோட்சம் கொடுத்து விடுவார். அது அவருடைய காரியம், அவருடைய காரியம்தான். அதிலே நாம் செய்கிறது எதுவுமே இல்லை. நம்மால் முடியாத காரியத்தில் நாம் உபத்திரவப்படுத்தி கொண்டு ஒரு பிரயோஜனமும் இல்லை. இப்போது நமக்கு தெரிவது நம்மை வேறு மாதிரி விட்டிருக்கிறார் என்பதுதான். இருக்கட்டுமே, அவர் இஷ்டப்பட்டு தானே இப்படி விட்டிருக்கிறார். இப்படி தனித்தனி ஜீவனாக இருக்க வேண்டும் என்று நாம உத்தேசம் பண்ணியா இந்த மாதிரி ஆகியிருக்கிறோம்? இல்லை, அவர்தான் தன்னையே நாமெல்லாமாக ஆக்கி தன்னிடமிருந்தே அவிழ்த்து விட்டார் போல இப்படி ஒரு பெரிய நாடகம் போட்டிருக்கிறார். அவர் நமக்கு வேறு மாதிரி நம்மை விட்டிருந்தால் அப்படியேதான் வைத்துக் கொள்வோமே. இந்த ஸ்திதியிலும் நம்மால் முடிகிற காரியம் ஒரே அன்போடு அவரை கிருபாசமுத்திரமாக சகல கல்யாண குண நிலையமாக நினைத்து 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 அதிலேயே உருகி 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 பக்தி செய்து கொண்டு ஆனந்தமாக இருப்பது. இந்த ஆனந்தம் போதுமே. ஒரு குணமும் ரூபமும் இல்லாத அத்விதீய நிர்குண பிரம்மத்தை மனசினால் பிடிக்க முடியாது. சகுணமான மூர்த்திதான் மனசுக்கு விஷயம். அதனிடம் செலுத்துவதுதான் பக்தி. இது துவைத்தம்தான். இருக்கட்டுமே, அணுவுக்குள் அணுவாக இருக்கிறவர் நாம் பக்தி செலுத்துகிற மூர்த்திக்குள் மட்டும் இல்லையா என்ன? அவர் அணுவுக்குள் அணுவாய் இருப்பது நமக்கு அனுபவத்தில் சித்திக்க வேண்டுமென்றால் அவரே அப்படி பண்ணிவிட்டு போகட்டுமே. அவர் சர்வ வியாபகர், நீக்கமர நிறைந்தவர் என்றால் நாம் அன்போடு பூஜிக்கிற ரூபத்திலும் இருக்கத்தானே வேண்டும். அவரே எல்லாமும் என்று நாம் அனுபவித்து தெரிந்து கொள்ள வேண்டுமானால் அதை அவரே தெரிவிக்கிறார், தெரிவிக்காமல் போகிறார். அது அவர் காரியம். அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. நமக்கு இப்போது அவரை பக்தியோடு ஸ்மரித்து கொண்டிருக்கிற ஆனந்தம் போதுமே. இதில் உண்டாகிற நிறைவே போதும். அவர் வாஸ்தவத்தில் நிறைந்த நிறைவாக இருக்கட்டும், நிர்குணமாக இருக்கட்டும், அத்வைதமாக இருக்கட்டும். அதை பற்றி நமக்கு என்ன வந்தது? நம்மால் அதை தெரிந்து கொள்ள முடியவில்லையே. வாஸ்தவத்தில் அவர் எப்படி இருந்தாலும் நமக்கு துவைத்தமாக தெரிகிற இத்தனை அழகு
இத்தனை அன்பு, இத்தனை அறிவு எல்லாமும் அவரிடமிருந்து வந்திருப்பதால் அவரை அத்தனை சௌந்தர்யமும் கருணையும் ஞானமும் உள்ள மூர்த்தியாக வைத்துக்கொண்டு பக்தி செலுத்துவோம். பிறகு அவரே அவருடைய வாஸ்தவ ஸ்வரூபத்தை காட்டிவிட்டு போகிறார். அவருடைய வாஸ்தவ ஸ்வரூபத்தை அவரேதான் காட்ட முடியும். நாம் செய்யக்கூடியது நம் மனசுக்கு அந்த ஸ்வரூபம் எப்படி வந்தால் ஆனந்தமாக இருக்கிறதோ அப்படி நினைத்து பக்தி செலுத்துவதுதான். அதை செய்ய ஆரம்பிப்போம். பகவானே கீதையில் இப்படித்தான் சொல்லி இருக்கிறார். பக்தியா மாம் அபிஜானதி யாவான் யச்சாஸ்மி தத்வதஹ ததோ மாம் தத்வதோ ஞாத்வா விஷதே தத் அனந்தரம். ஒருத்தன் என்னிடம் பக்தி செலுத்தி கொண்டே இருந்தால் நான் யார், எப்படிப்பட்டவன் என்று உள்ளபடி தெரிந்து கொள்கிறான். அம்மாதிரி என்னை உள்ளபடி தெரிந்து கொண்ட பின் எனக்கு வேறாக இல்லாமல் என்னுள்ளேயே புகுந்து விடுகிறான் என்கிறார். அவருக்கு வெளியிலே நாம் இருக்கிற மட்டும்தான் அவரை பார்த்து பக்தி பண்ணலாம். உள்ளேயே புகுந்து விட்டால் அப்போது அவர் வேறு நாம் வேறு இல்லை, ஒன்றாக அத்வைத்தமாக ஆகிவிடுவோம். ஆனால் இப்படி ஆவது எப்போது சாத்தியம் என்றால், என்னிடம் பக்தி செய்து உள்ளபடி என்னை தெரிந்து கொண்ட பின்தான் என்கிறார். ததோமாம் என்பதில் உள்ள ததோ ததஹ என்பதற்கு பின்னால் அப்புறம் என்று அர்த்தம். இப்போது பண்ணக்கூடியது பக்தி, அப்புறம் நடக்க வேண்டியது அந்த சமயத்தில் நடக்கட்டும். பக்தி பண்ணிக்கொண்டே இரு, அப்புறம் நான் உள்ளபடி எப்படி இருக்கிறேன் என்பதை நானே காட்டி உன்னை அத்வைத்தமாக கரைத்துக் கொள்கிறேன் என்கிறார். தத்வதஹ என்று 2 தடவை சொல்கிறார். அதாவது பக்தியினால் என்னை உள்ளபடி தெரிந்து கொள்கிறான், உள்ளபடி தெரிந்து கொண்டபின் நானே ஆகிவிடுகிறான் என்கிறார். பக்தியினால் அவரை உள்ளபடி தெரிந்து கொள்கிறோம் என்றால் பக்தி செய்கிற போது அவரை உள்ளபடி தெரிந்து கொள்ளவில்லை என்றுதான் அர்த்தமாகிறது. பக்தி செய்ததற்கு பலனாகத்தான் அவர் தமது வாஸ்தவ ஸ்வரூபத்தை தெரிவிக்கிறார். அப்படியானால் பக்தி செய்யும் போது அவரை நமக்கு உள்ளபடி தெரியவில்லை என்றுதானே அர்த்தம். தெரியாதவரிடம் எப்படி பக்தி செலுத்துவது என்றால், பக்தி ஆரம்பிக்கிற சமயத்திலும் அவர் அடியோடு தெரியாதவர் அல்ல, உள்ளபடி, அதாவது அவருடைய பூர்ணஸ்வரூபம்தான் நமக்கு தெரியவில்லை. இப்போது அந்த பூர்ணம்தான் அத்வைத்தமாக ஒரே நிறைவாக மனசுக்கு எட்டாமல் இருக்கிறது. அந்த வாஸ்தவ ஸ்வரூபம் நமக்கு தெரியாவிட்டால் போகட்டும், அதனால் பாதகமில்லை. அது தெரிந்துவிட்டால்தான் பகவான் பக்தன் என்ற பேதமில்லையே. அப்புறம் பக்திக்கு இடம் ஏது? பக்திக்கு விஷயம் அபூர்ணமாகத்தான் இருக்க முடியும். பக்தன் வேறு பகவான் வேறு என்கிற போதுதான் பக்தி உண்டு. அதாவது பக்தியின் போது பக்தனையும் தாமேயாக கரைத்து கொள்ளாத மாதிரிதான் பகவான் இருக்கிறார். அந்த அளவுக்கு அபூர்ணமாகத்தான் இருக்கிறார். அவர் பக்தன் மனசுக்கு பிடிபடுவதாலேயே அபூர்ணம்தான். இருந்துவிட்டு போகட்டும். நம்மையும் அதற்குள்ளேயே கரைத்து கொண்டு விட்ட பூர்ணத்தை நாம் நினைக்காததால் பரவாயில்லை. நினைக்க முடியாததை எப்படி நினைப்பது? ஆனாலும் அந்த பூர்ணத்தையே கொஞ்சம் அபூர்ணமாக்கி அனந்த கல்யாண குண நிலையனாக ஒரே அழகும் கிருபையுமாக ஒரு ஸ்வரூபத்தை நம் மனசினால் நினைத்து பார்க்க முடிகிறதல்லவா? இந்த ஸ்வரூபத்திடம் பக்தி பண்ணி நெக்குருகி ஆனந்திக்க முடிகிறதல்லவா? இம்மாதிரி பக்தி பண்ணினால் அப்படியே அவர் பரம அழகோடு கிருபையோடு வருகிறார். பிறகு வாஸ்தவ ஸ்வரூபத்தை தானே பிரகாசித்து விட்டு போகிறார். அவரோடு நம்மை அபேதமாக்கிக் கொள்கிறார். அதெல்லாம் அவர் வேலை. பக்தி செய்கிற போது நாம் நினைப்பது அவருடைய வாஸ்தவ ஸ்வரூபத்தை இல்லைதான். ஆனால் அந்த யதார்த்த ஸ்வரூபத்தை அறிய இந்த பக்தியை விட்டால் வேறு வழி இல்லை. பக்தியாமாம் அபிஜானாதி, பக்தியினால் என்னை அறிந்து கொள்கிறான். ஏதோ கொஞ்சம் தெரிந்து கொள்வது மட்டுமில்லை, ஜானாதி மட்டுமில்லை, அபிஜானாதி, நன்றாக முழுக்க, அதாவது வாஸ்தவ ஸ்வரூபத்தையே அறிந்து கொண்டு விடுகிறான். பிறகு ஒன்றாகி விடுகிறான். இது பிற்பாடு நடக்க வேண்டிய கதை. இப்போது பரமாத்மாவை வேறாகவே வைத்து பக்தி செய்வோம். நிறைவான முழு ஸ்வரூபமாக இல்லாமல் சகுணமாகவே பக்தி செய்வோம். இதில் நமக்கு கிடைக்கிற நிறைவிலேயே திருப்தியாக இருப்போம். இந்த அத்தியாயத்தின் தொடர்ச்சியை நாளை காண்போம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.